ஹலோ கைஸ், இன்னும் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளோட லேப்டாப் அல்லது பிசியில் ஏஎம்டியோட கிராஃபிக்ஸ் டிரைவர் வந்து இன்ஸ்டால் பண்ண டைம் வரக்கூடிய இந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் தான். இதை வந்து பெரிய ப்ராப்ளம் நினச்சிட்டு இருப்பீங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிள் தான். சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணாலே போதும், கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். அது எப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். பார்த்து முடிச்சு அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் வீடியோஸ் இந்த மாதிரியாவது அல்லது உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோஸ் தேவைன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் அல்லது நம்மளோட டெலிகிராம் குரூப், இன்ஸ்டாகிராம் தாராளமாக கான்டாக்ட் பண்ணி கேட்டுவாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுனாலும் அதில் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க அந்த எரர். இதில் பார்த்தீங்கன்னா AMD சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் cannot proceed as a Windows update is currently in progress இந்த மாதிரி போட்டிருக்காங்க. அல்லது வேறு நிறைய எரர்ஸ் வந்து வரும். இந்த மாதிரி எரர்லாம் வந்து எப்படி வந்து சால்வ் பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட் இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்ட்வேர், அதாவது நான் ஆல்ரெடி வந்து AMDக்கான டிரைவர் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான செட்டப் ஃபைல் வச்சுருக்கேன். இதை வந்து டவுன்லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது எந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து AMD சப்போர்ட்டுங்கிற டைப் பண்ணிக்கோங்க. இது வந்து அதோட அஃபிஷியல் சைட், அதாவது AMDயோட அஃபிஷியல் சைட். இதில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லிங்க் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து லோட் ஆகிட்டு உள்ளே போகும். இதில் பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது. ஒன்று வந்து விண்டோஸ்க்கே இருக்குது, இன்னொன்று வந்து லினக்ஸுக்கும் இருக்குது. நம்மளுக்கு தேவையானது விண்டோஸ் தான். இதில் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் விண்டோஸ் டிரைவர்ஸ்னு கொடுத்துட்டிங்கன்னா அது அந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். அது கிட்டத்தட்ட ஒரு 40 MB 50 MBக்குள்ளாடி இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிவிட்டேன். இல்லை உங்களுக்கு வந்து கரெக்டான டிரைவர்ஸ் தான் வேணும்னா கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா, அந்த சைட்டில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராசஸருக்கு எந்த டிரைவர் வேணுமோ அது எல்லாமே கரெக்டாக அதில் போட்டிருப்பாங்க. நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணோம். டபுள் டேப் பண்ணிக்கோங்க. எஸ்ஆனோ பர்மிஷன் எஸ் கொடுத்துருவாங்க. இது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லா சாஃப்ட்வேர்ஸ் ஓப்பன் பண்ணுற டைமும் கண்டிப்பாக இது வந்து கேட்கும் எஸ்ஆனோ பர்மிஷன். ஸோ இன்ஸ்டால் பண்ணுறது வந்து இன்ஸ்டாலுங்கிற கொடுத்துவாங்க. பார்த்திங்கன்னா இப்போவும் வந்து அதே ப்ராப்ளம் தான் காட்டுது. ஸோ இப்போ நம்ம வந்து இதோட சொல்யூஷனுங்கிறத பார்ப்போம். இதில் வந்து அவங்க வந்து கிளியராக வந்து போட்டிருப்பாங்க. ஒரு சில இதில் கிளியராக இருக்கும், இன்னொரு போட்டிருக்க மாட்டாங்க. AMD சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் cannot proceed as a Windows update is currently in progress. அதாவது இந்த டிரைவர் இன்ஸ்டால் ஆகாததுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் டிரைவர் இன்ஸ்டால் ஆகலைன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் விண்டோஸ் இருந்தால் மட்டும் தான் இன்ஸ்டால் ஆகும். அதுதான் இதுக்கான ஒரு சொல்யூஷன் சொல்லலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த லேப்டாப்பில் என்ன வெர்ஷனுங்கிற ஷோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த லேப்டாப் பார்த்திங்கன்னா Lenovo E41-25 கவர்மெண்ட் லேப்டாப் மாடல், AMD ப்ரோ கிராஃபிக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மாடல். 2000 years later. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து டோட்டலாக வந்து அப்டேட் பண்ணிவிட்டோம். அதாவது விண்டோஸ் 10ஓட லேட்டஸ்ட் வெர்ஷன், அதாவது 22H2க்கு அப்டேட் பண்ணிவிடும். இப்போ நம்ம வந்து திஸ் பீஸை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸை வந்து கொடுத்து நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். அது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கான சொல்யூஷனே அதில் தான் இருக்குது. ஸோ இப்போ லோட் ஆகுது. ஓகே, இங்கே பார்த்துட்டிங்கன்னா 22H2ங்கிறது 25/5/2023 அந்த டேட்டில் தான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து திரும்ப சேம் மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ அந்த செட்டப்பை வந்து டபுள் டேப் பண்ணிக்கோங்க. டபுள் டேப் பண்ணதும் எஸ் ஆனவங்க பெர்மிஷன் கேட்கும். அந்த பெர்மிஷனில் எஸ் கொடுத்து நீங்கள் வந்து போய்க்கோங்க. இது பார்த்திங்கன்னா காமனாக எல்லா ஹேட்ஸ்லேயுமே வரக்கூடியது தான். இது கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ண கேட்கும். இன்ஸ்டால் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து அதுக்கு தேவையான ஃபைல் எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை வந்து இன்ஸ்டாலேஷனுக்கு செட்டப்பை வந்து ஸ்டார்ட் பண்ண தொடங்கும். கூடவே பார்த்திங்கன்னா அதை வந்து உங்களோட லேப்டாப் ஒரு பிசியை வந்து செக் பண்ண தொடங்கும். ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் எல்லாமே அது வந்து செக் பண்ணி என்னென்ன டிரைவர்ஸ் வேணுமோ அது எல்லாமே அதை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான செட்டப்பை வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ பார்த்திங்கன்னா அது வந்து செக்காக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது வந்து செக் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்கள் லேப்டாப் ஒரு பிசி வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸ்லோவாக இருக்குதுன்னா கண்டிப்பாக வந்து டைம் எடுத்தால் வந்து செக் பண்ணி முடியும். ஸோ செக் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் இது வந்து அப்டேட் வருதா இல்லைங்கிறத நம்ம இப்போ வந்து பார்ப்போம்.
இப்போ பார்த்தீங்கன்னா செக் ஆகி முடிஞ்சிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா AMD Radeon R4 கிராஃபிக்ஸ் இங்கே போட்டிருக்காங்க. வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 22.6.1 ரெக்கமெண்டட் போட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து இன்ஸ்டாலும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இன்ஸ்டாலுங்கிறத கொடுத்துவோங்க. இதில் பார்த்தீங்கன்னா AMD PSP ட்ரைவ், AMD SM பஸ் ட்ரைவ் இது ரெண்டுமே டிக்காக இருக்கான்னு பார்த்துட்டு இன்ஸ்டால் கொடுத்துவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா அது வந்து இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட் வந்து இன்ஸ்டாலிங் AMD சிப்செட் ட்ரைவர்ஸ்னு இருக்குது. அதுக்கப்புறம் டிஸ்பிளே ட்ரைவர்ஸ் வரும். அதுக்கப்புறம் ஆடியோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து வரும். இது வந்து பார்த்திங்கன்னா டைம் எடுக்க தான் செய்யும். ட்ரைவர்ஸ் மோஸ்ட்லி இன்ஸ்டால் பண்ண டைம் வந்து டைம் எடுக்கும். அதுலேயும் முக்கியமாக கிராஃபிக்ஸ் ட்ரைவர் இன்ஸ்டால் பண்ண டைம் கொஞ்சம் ரொம்பவே டைம் எடுக்கும். அதுலேயும் AMD வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான பேக்கேஜஸ், அதாவது அதுக்கு தேவையான பேக்கேஜஸ் எல்லாமே அதை வந்து டவுன்லோட் பண்ணி டோட்டலாக உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷனை முடித்து அதை வந்து ரீஸ்டார்ட் பண்ண வைக்கும். ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட லேப்டாப்பில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்டேட்டில் இருக்கும். ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் ஆர் ஏதாச்சும் ஹெல்ப் ஆனதுனால கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அல்லது நம்மளோட டெலிகிராம், இன்ஸ்டாகிராமில் தாராளமாக காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.